மிக பெரிய அளவில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு சிவகாசியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம், நாம் நம்மை இயக்கத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும். இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு இயக்கம் காட்டுகிற அரசியல் நாம் பயணிக்க வேண்டும். இயக்கம் காட்டுகிற அரசியல் என்பது எந்தவித இடத்திலும் மக்களுக்கு சமரசம் இல்லாமல் நேர்மையாக பணி செய்கிற அரசியலாக மக்கள் மத்தியில் நம்மை நாம் தெளிவுபடுத்த வேண்டும், ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவைதான் ஒரு மனிதனுக்கான வெற்றிக்காக அமையும். நீங்கள் எடுத்து பாருங்கள், கூகுள் பக்கத்தில் செல்லுங்கள். உலகத்தில் வெற்றி அடைந்தவர்கள் யார்? ஒரு 10 பேர் பட்டியலில் வரும். 10 பேருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கும். அந்த அரசியலை பேசுகிறவர்கள், அந்த அரசியல் பின்னால் நின்றவர்கள், அந்த அரசியலுக்காக பின்புலமாக இருந்த அந்த அரசியலை முன்னே நகர்த்தி சென்றவர்கள், இவர்களெல்லாம் அந்த பட்டியலில் வருவார்கள். அந்த பட்டியலில் தந்தை பெரியார் இருக்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறார். எதிர்காலத்தில் வரலாறு நீடிக்கிற பொழுது அண்ணன் அதிகமானவர்களும் தமிழ்நாட்டினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிரான தலைவர்களின் பட்டியல் இடம்பெறுவார் என்பதிலே எந்த விதமான மறுப்பும் யாருக்கும் இருந்துவிட முடியாது. என்றால் ஒரு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. தன்னை தியாக மனப்பான்மையோடு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு ஊரூராக செல்வது. நான் சென்றிருக்கிறேன் அண்ணனோடு. அவர் எனக்கு உணவு வாங்கி தருவார், தேநீர் வாங்கி தருவார். என் முகத்தை பார்க்கிற பொழுது இவன் எந்தெந்த நேரத்தில் இவனுடைய மனது கேட்கிறது என்பதை தெரிந்து அதே இடத்திலே நிற்க வைத்து எனக்கு தேவையான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுப்பார். அந்த மனப்பான்மை, அந்த மனநிலை யாருக்கு வரும் என்றால் ஒரு அரசியலை ஏற்றுக்கொண்ட நபருக்கு வரும். அந்த அரசியலை தம்பி முத்துகிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு வழிகாட்டியாக, ஒரு அடையாளமாக, நமக்கெல்லாம் அறிவுரையை சொல்லுகிற நபராக இன்றைக்கு தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் அவர் வெறுமனே வெற்றி என்பது இயக்கம் சார்ந்த செயல்பட்டதால் வந்த வெற்றியே ஒழிய எந்த ஒரு மனிதனுக்கும் உழைப்பை மட்டும் சொல்லுவான். அதாவது வேலை செய்கிற இடத்தை கடவுளை கோயில மாறி பாருங்க. பணிபுரிகிற இடமே கோயில். நாம் பார்க்க முடியுமா? ஒரு தூய்மை பணியாளர் பணிபுரிகிற இடமே கோயில் என்று சொன்னால் மற்றவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? எனவே அவையல்ல ஒரு அரசியல். அந்த அரசியல் நான் எப்படி பயணிக்கிறேன் என்பதை பொறுத்துதான் என்னுடைய வெற்றி நிச்சயப்படுமே, உறுதி செய்யப்படுமே ஒழிய அரசியலை ஏற்றுக்கொண்டு வீட்டில் அமர்வதல்ல, அல்லது ஏற்றுக்கொண்ட அரசியலுக்கு எதிராக நடப்பதல்ல. தான் ஏற்றுக்கொண்ட அரசியலை, தான் ஏற்றுக்கொண்ட தலைவருக்கு கடைசி வரை நியாயமாக, நேர்மையாக, எப்போதும் உற்ற துணையாக இருக்கிற பணியை தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் செய்திருக்கிறார். நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். அண்ணன் அவர்கள் அவனாசி சட்டமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறார். இயக்கத்தில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை, குறைத்தும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் தாண்டி அண்ணனுடைய